நார்மல் பெட்ரோல்னு சொல்லலாம், ஸ்பீடுன்னு சொல்லலாம், என்ன பேர் வேணும் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் வாட்டர். இதில் வந்து நான் இப்போ தண்ணி கொஞ்சோண்டு தான் ஊற்ற போகிறேன். இது நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள், பெட்ரோலும் அதுவும் நல்லாவே பிரிஞ்சிருக்கும். இந்தியாவுக்கு டாலர் வேணும். பேசிக்கலி கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கிடையாது. பெரிய லெவலில் இதில் சொதப்பிட்டாங்க. இப்போதைக்கு அவங்களோட ஷார்ட் கமிங்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்ததா இந்த E20. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சுகர் மில்லு, ரைஸ் மில்லு எல்லாம் வச்சுக்கிறது காங்கிரஸும் வச்சுருக்காங்க, நிறையாவே வச்சுருக்காங்க, பிஜேபியும் வச்சுருக்காங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே சுகர் மில், ரைஸ் மில் வச்சுருக்காங்க. சரி, புதுசாக நம்ம வண்டி வாங்கும்போது இந்த இதை செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் கடந்து போயிடுவாங்க இல்லையா? அந்தளவுக்கு வண்டியை மாற்றிடுங்கன்னு இருக்கிறது ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது சொல்கிறதே தப்பு. அது என்னோட உரிமை. நான் எப்போ மாற்றணுமோ அப்போ தான் மாற்ற முடியும். நீங்கள் புதுசாக பெட்ரோல் மாற்றி விட்டுட்டு என் வண்டியை நாசமாக ட்ரை பண்ண வைக்கிறீங்கன்னா அது தப்பு யாருமே இல்லை, கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. எல்லா பம்ப்ஸ்லையும் உங்களுக்கு நீங்கள் போட்டுட்டு இருக்கிறது நார்மல் பெட்ரோல் இல்லை, E20 தானே மக்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்குது. மீடியா அட்டென்ஷனுக்கே வராமல் ஒரு நேஷனல் லெவல் பாலிசி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க நோட்டிஃபை பண்ணி ரோல் அவுட் பண்ணியிருப்பாங்கன்றது டூ ஆப்வியஸ். வரக்கூடிய நாட்களில் அது பயங்கரமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது மக்களை நோக்கி. மொத்தமாக அரசு சொல்கிறத நிராகரிச்சிட முடியும். E20க்கு எகெயின்ஸ்டாக இங்கே நானாக இருக்கட்டும் இல்லை நார்த்தில் வந்து ஆக்சுவலாக போராடுறவங்க E20 வேண்டாம்னு சொல்லி போராடல, மற்றதையும் கொடுன்னு சொல்லி தான் நம்ம போராடுறோம். பட் இந்தியாவில் வந்து E85 வந்து ஒரு 12 ரூபா தான் கம்மின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அப்படி அந்த 12 ரூபா கம்மினால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆக போகுது, ரெகுலர் பீரியட்ஸில் சர்வீஸ் வரப்போகுது, ஃப்ளெக்சிபிளுக்குமே போனாலுமே அது ஒரு சொல்யூஷனாக இல்லையா? அது சொல்யூஷன் இல்லை, அது சொல்றதா உண்மை. அது வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து அது ஒரு சொல்யூஷனாக சொல்கிறாங்க? அதுதான் சார் எங்களுக்கு வந்து தெரியல. அது இல்லாமல் நார்மலாக நம்ம இந்தியன் ஆயிலையோ பாரத்லேயோ நம்ம போடுறப்ப அது ஒரு குவாலிட்டியில் இருக்கும், ஸ்பீடு வந்து அது ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஸ்பீட் போட்டாலும் சரி, பவர் போட்டாலும் சரி, ஷெல்லில் போய் V பவர் போட்டாலும் சரி, 20% எத்தனாலும் மேண்டேட்டரி இருந்து தான் ஆகணும். ஈரான் வார் மட்டும் இப்போ நடக்காட்டி இந்த E20 பெட்ரோலை ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்களா கவர்மெண்ட்? E20யோட ரோட் மேப் படி என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்குன்னா 2030 தான் போட்டுருங்க. ஆக்சுவலி அதை கவர்மெண்ட் வந்து பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை பற்றி பேசினா ஆன்டி இண்டியன் இல்லை, அதுக்கப்புறம் அனுப்பிடுவாங்க. கவர்மெண்ட் வந்து அது ரொம்ப பிராண்ட் பண்றாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க. இது எதையும் பிரச்சனை இல்லைன்றாங்க. சரி, ஒரு லிட்டரலா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட அவங்க பே பண்ணி இதை பத்தி பேசுங்க, பிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பிராண்ட் பண்றாங்க. இது ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல ஸ்கேம்னே சொல்லலாம். இது அரசியல் பலகு. இன்று அரசியல் பலகு நிகழ்ச்சியில் உலக அளவில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு இருக்குது. அதே போல் நம்ம இந்தியாவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை சரி செய்யும் வகையில் மத்திய அரசு வந்து E20 என்ற பெட்ரோலை அறிமுகம் செஞ்சாங்க. இது சமீபமாக பல பிரச்சனை உள்ளாக்கிட்டு இருக்கு. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோட இணைஞ்சிருக்காரு சமூக ஆர்வலர் சச்சின் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இல்லை, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். என் பேர் சச்சின். நான் இது ஒரு E20 இந்த ஒரு அவங்க ரிலீஸ் பண்ண April 1, 2026 இந்தியா முழுவதும் E20 மட்டும்தான் அப்படின்ற ஒரு மேண்டேட் பாலிசி எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து என்னோட வண்டிகளுக்கு நிறைய பாதிப்பு இருந்துச்சு. அந்த பாதிப்பு நான் சோஷியல் மீடியாவில் போட்ட உடனே நிறைய பேருக்கும் அதே இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க எல்லாரையும் ஒரு குரூப்பாக சேர்ந்து இப்போ 4 பெட்ரோல் அப்படின்னு ஒரு டீம் ஒன்றாக இருந்து இப்போ சென்னையில் 2 ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம். பண்ணி அது இப்போ வந்து MP மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்க்கு லெட்டர் போட்டு இப்போ அவங்க வந்து மான்சூன் செஷனில் அதை பற்றி பேசிட்டும் இருக்காங்க. அப்பப்போ நம்மளுக்கு வந்து செஷன்லன்னு இருக்கிற வீடியோஸ் பார்த்து நம்மளுக்கு தெரியுது அது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நம்ம சைட்லேருந்து, சென்னை இல்லை தமிழ்நாடு சைட்லேருந்து நம்ம தான் ஃபஸ்ட் அந்த போராட்டம் ஆரம்பிச்சதும் நம்ம இதை வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்து இப்போ டெல்லியிலையும் இல்லை மற்ற சிட்டிஸ்லையும் அவங்களும் நிறைய பேர் இப்போ E20 பெட்ரோல் வேண்டாம், இல்லை எல்லா ஆப்ஷன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் லெவலுக்கு இப்போ எல்லாரும் முன் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரீல் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இது எப்படி பிரியாதா அப்படின்ட்டு. அதுக்குன்னு தண்ணி எடுத்து உங்கள் டேங்கில் ஊற்ற முடியாது. அதனால் இது வந்து நார்மல் பெட்ரோல்னு சொல்லலாம், ஸ்பீடுன்னு சொல்லலாம், என்ன பேர் வேணும் வச்சுக்கோங்க, பெட்ரோல் அவ்வளோதான். மற்றபடி இது ஜஸ்ட் வாட்டர். இது வந்து இந்த பெட்ரோல் தான் உங்கள் வண்டியில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் கிடைக்கும். ஓகே, ஸ்பீடாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இதில் வந்து நான் இப்போ தண்ணி கொஞ்சோண்டு தான் ஊற்ற போகிறேன். ஓகே, உங்களுக்கு கீழே தெரியுதுங்களா ஒயிட் லேயர்? எப்படின்னா அதுலேருந்து எத்தனால் பிரிஞ்சு செப்பரேட்டாக வாட்டருக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ தனியாக ஒரு லேயராகவே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள், பெட்ரோலும் அதுவும் நல்லாவே பிரிஞ்சிருக்கும். தெரியுதுங்களா? தெரியுது. ஸோ இதுதான் எத்தனால் பண்ணுற பிரச்சனை. இதே வந்து பியூர் பெட்ரோலில் தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா தண்ணியும் பெட்ரோலும் மிக்ஸே ஆகாது, தண்ணி தனியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து அப்படி கிடையாது. எத்தனாலில் ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே அந்த எத்தனால் ஃபுல்லாக இழுத்து இது உங்களோட ஃபியூல் டேங்க் அப்படின்னா இந்த ஃபியூல் டேங்கில் இப்போ ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே எது போகும்? ஃபஸ்ட்டு இந்த பெட்ரோல் போகும்போதா எத்தனால் போகும்போதா? எத்தனால் தான் போகும். அப்போது எத்தனால் ஃபஸ்ட்டு உங்கள் வண்டிக்குள்ளே போகும்போது
பேர்னிங் எல்லாமே நடக்கதான் செய்யும். எத்தனாலுக்கு இருக்கிற எரிபொருளில் நடக்கும். ஆனால் பெரிய பிரச்சனை என்னன்னா, வண்டி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு 2 நாளைக்கு, இது வந்து துரு எடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கிற ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், ஃபியூல் பைப்ஸாக இருக்கட்டும், கார்பரேட்டராக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த எத்தனாலுக்கு வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த எத்தனால். வாட்டரோட அதிகமான ரெஸ்ட் ஃபார்மேஷனுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற ஐட்டம் இந்த எத்தனால். ஸோ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். திஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ எல்லாருக்குமே கிளியராக இருக்கீங்க, இதுதான் நடக்கும். உங்கள் ஃபியூல் டேங்கில் கொஞ்சம் தண்ணி போனாலுமே பிரிஞ்சு தனியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் வண்டியில் எத்தனால் பெட்ரோல் போடலாமா போடக்கூடாதா? இந்த கேள்விக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸியஸ்ட் ஆன்சர் 2023. உங்கள் வண்டி 2023க்கு முன்னே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நோ E20. இதில் வந்து எத்தனால் போடவே கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா வண்டி ஃபஸ்ட்டு மைலேஜ் ட்ராப். உங்களுக்கு இம்மீடியட் எஃபெக்ட் ஒன்றுமே இல்லை. இம்மீடியட் எஃபெக்ட் வந்து நீங்கள் இப்போ போட்டாலுமே சரி, மைலேஜ் ட்ராப். இதுதான் இம்மீடியட் எஃபெக்ட். ஓகே, இது வந்து பிஃபோர் 2023. சரி ப்ரோ, நான் வந்து 2023க்கு அப்புறம் வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த 2025 இல்லை 2025 எண்டு வரைக்கும் இருக்கிறதுல வந்து சில ஐட்டம்ஸ் இல்லை சில வண்டிகள் வந்து இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் E20க்கு தான் விட்டுருக்காங்க. சிலது 100% இருக்குன்னா ஒரு 10% மேனுஃபேக்சரர்ஸ் மட்டும் தான் E20 கொடுத்தாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து பழைய வண்டியோ இல்லை அது வந்து எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் E20 கிடையாது. அப்போ எப்போ தான் ஃபுல் E20 வண்டி வந்திருக்கு அப்படின்னா 2025 to 2026 வந்த வண்டிகள் தான் ஃபுல்லி E20. ஓகே, இப்போது பிரச்சனை எங்கே அப்படின்னா, இந்தியாவில் ஓடுற மிக அதிகமான ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இந்த ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. அப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வண்டிக்கு E20 ஓடாது அப்படின்னா அப்போ E20 எது கொடுத்த? அதை வச்சா யாருக்கு என்ன யூஸு? எந்த யூஸும் கிடையாது. சரி, இது கொடுத்து விட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து மைலேஜ் ட்ராப். அவங்க நித்தி ஆயோக் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், GOI. ஓகே, இந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2021 இந்த ரிப்போர்ட் எழுதும்போது E20 எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்கணும். ப்ளஸ் ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா மக்களுக்கு காசும் கொடுக்கணும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில். கவர்மெண்ட் இதை எதுவும் பண்ணல. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இருந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, மேண்டட்ரே E20 தான் நீங்கள் போட்டே ஆகணும். ஸ்பீட் அப்படின்னு ஒரு பெட்ரோல் இருக்கும், ஸ்பீட் 95 அப்படின்னு இருக்கும். அது 95 இருக்கிறது பெட்ரோல் அளவோ இல்லை எத்தனோல் அளவோ கிடையாது, அது வந்து ஒக்டைன் நம்பர். நீங்கள் ஸ்பீடு வாங்கி போட்டாலும் அது E20 தான். ஓகே, பியூர் பெட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா XP100 அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகே, இதோட விலை 167 rupees. சென்னையிலேயே 3 பெட்ரோல் பங்கில் தான் கிடைக்கும். அது எப்போயாச்சும் தான் கிடைக்கும், எப்போ போய் கேட்டாலும் இருக்கவே இருக்காது. அதனால் 167 ரூபா கொடுத்தா மட்டும்தான் பியூர் பெட்ரோல் கிடைக்கும். மிச்சம் என்ன பெட்ரோல் போட்டாலும் அது வந்து E20 பெட்ரோல் தான். இப்போ நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் இவங்க வந்து ஸ்டடி பண்ணாங்க, இந்த E20 பெட்ரோல் இங்கே இருக்கிற இந்த 2023க்கு முன்னே இருக்கிற வண்டிக்கெல்லாம் போட்டால் என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, மைலேஜ் ட்ராப் இருக்குமா அப்படின்னு இருந்ததில் நித்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைக்ஸுக்கு வந்து 4 to 6% மைலேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ சொன்னாங்க? 2021. எப்போ நம்மளுக்கு E20 ரிலீஸ் பண்ணாங்க? E20 ரிலீஸ் பண்ணது வந்து 2026 April 1. மேண்டட்ரி. இந்தியாவில் இருக்கிற 90,000 ப்ளஸ் பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாருக்குமே E20 தான். இது பொறுத்ததுக்கப்புறம் ஒரு RTI ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. RTIயில் இந்த 4 to 6% நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க. கொடுத்தது நித்தி ஆயோக் 4 to 6% சொல்கிறாங்க. E20 போட்டு ஓட்டுறவனுக்கு எல்லாமே தெரியுது அதுக்கு மேலேயே மைலேஜ் அடி வாங்குதுன்னு. அப்போ ரிப்போர்ட் கொடு. இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட் கேட்டு ஒரு RTI ஃபைல் பண்ணியிருக்காங்க, மும்பையில் இருக்கிற ஒரு ஆள். ஓகே, இந்த RTIக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கமர்ஷியல் சீக்ரெட், கமர்ஷியல் ட்ரேட் சீக்ரெட். ஓகே, அதனால் வெளியிலலாம் சொல்ல முடியாது. இது வந்து இப்படி சொன்னால் நம்ம இந்தியாவுக்கு பாதிப்பு, அதனால் கேட்காத, நாங்கள் கொடுக்க மாட்டோன்ட்டு நித்தி ஆயோக் டீமும். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் பண்ணது வந்து ARAI. ARAIனா ஆட்டோமொபைல் ரிசர்ச் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் என்ன ஒரு ரிசர்ச் ஆனாலும் பண்ணும். அப்போது இந்த 4 to 6% மைலேஜ் ட்ராப் இருக்குன்னு சொல்கிற, அது ஒரு ரிப்போர்ட் காட்டுன்னு சொன்னால் கமர்ஷியல் ட்ரேட் சீக்ரெட்னு சொல்கிற. அப்படி என்ன நீ அப்போ என்ன இதனா ராக்கெட்டில் வச்சா டெஸ்ட் பண்ணாங்க? இது ஓட்டுறது பைக்லேயும் கார்லேயும். அப்போ அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னா அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. இந்த மிஸ்ஸிங்கை தான் மொத்த இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பேக் அவுட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 to 6% கிடையாது.
கண்டிப்பாக பாதிப்பு வந்து 10 to 15%. இதை சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா சிம்பிள் ஒரு ஹோண்டா ஆக்டிவா எடுத்துக்கலாம். ஹோண்டா ஆக்டிவா வந்து 45 km/L ஆவரேஜ். இதுதான் அவங்க கம்பெனியில் சொல்லி கொடுக்குறாங்க, 45 km/L. E20 போட்டதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்கள பார்ப்போம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வண்டி அப்படின்னா E20 போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 35 km/L மாறுது. 10 கிலோமீட்டர் மிஸ்ஸிங். இந்த 10 கிலோமீட்டர் எப்படி வந்து 4 to 6% ஆகும் வாய்ப்பே இல்லை. 10 கிலோமீட்டர் கம்மி ஆகுதுன்னா 10 to 15% அடி வாங்குது. ஸோ இந்த 10 கிலோமீட்டருக்கு கணக்கு கேட்டாதான், இதை பற்றி கேட்டால் நீ ஆன்டி இண்டியன், இந்தியா வளர விட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் வந்து கச்சா எண்ணெய் வந்து இந்த வார்னால கம்மியாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவங்க, நான் உறுதியாக சொல்கிறேன், கச்சா எண்ணெய் பிரச்சனை இருந்தான்னு கேட்டால் பிரச்சனை இருந்தது, அதனால இந்தியாவுக்கு வர வேண்டியது கம்மி ஆயிடுச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது ஒரு நரேட்டிவ், செட் பண்ண நரேட்டிவை தவிர அதுக்கு ஒரு பேஸ்லெஸ், அவங்க அந்த நரேட்டிவ் இருக்குது அப்படின்னா நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சொன்ன அந்த ஒரு நரேட்டிவ் தான் க்ரூட் ஆயில் இஷ்யூனால நாங்கள் எத்தனால் ரிலீஸ் பண்ணுறோம். ஏன் இது வந்து செல்லாது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, இந்தியா தான் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். ஓகே, எக்ஸ்போர்ட்டர். நம்ம க்ரூட் ஆயிலை வாங்குவோம், இந்தியாவில் இருக்க ரிஃபைனரியில் ரிஃபைன் பண்ணுவோம். ரிஃபைன் பண்ணுற பெட்ரோல், டீசல், கெரோசின் எல்லாமே இந்தியா தான் மற்ற ஊருக்கு, எது ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பூட்டான், இந்தோனேஷியா, மொத்த உலகத்துக்கும் இந்தியா தான் சப்ளை பண்ணுறது. அப்போது மொத்த உலகத்துக்கும் நீ சப்ளை பண்ணுற, உலகத்துலேயே 2வதுல தான் நீ எக்ஸ்போர்ட்டில் இருக்க அப்படின்னா உள்ளூர் மக்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா பூட்டானுக்கு விற்க ட்ரை பண்ணியிருக்காங்க E20. பூட்டான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்ரீலங்காவுக்கு ட்ரை பண்ணாங்க, ஸ்ரீலங்காவும் வேண்டாம்னாங்க. மற்ற எல்லா கண்ட்ரிஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு நார்மல் பெட்ரோலே கொடுங்க, மீனிங் E0, எத்தனால் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிற E0 பெட்ரோலே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அப்போது நம்ம மட்டும் எத்தனால் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனால் மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம ஊரில் ரிஃபைன் பண்ணி நம்ம டேக்ஸில் கட்டின ரிஃபைனரியில் ரிஃபைன் பண்ணுற பெட்ரோல் மற்றவங்களுக்கு போகும், நம்மளுக்கு கிடைக்காது. இது ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை ஸ்கேம்னே சொல்லலாம், தப்பே இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அது ஸ்கேம் தான். இது ஏன் ஸ்கேம் அப்படின்னு இன்னும் ஒரு விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ டைம்லைன் செய்து போகிறேன். இந்த டைம்லைன் ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த E20 எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத ஒரு கிரிட்டிக்கல் டைம்லைன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 1 year 2 year முன்ன பின்ன இருக்கும். ChatGPT கிடையாது தான், அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்கும். ஸோ 2006, 2014, அப்புறம் 2022, 2026. ஓகே, 2006 தான் இந்தியா வந்து கொஞ்சம் எத்தனால் பிளண்ட் பண்ண பெட்ரோல் சில ஸ்டேட்ஸுக்கு சில பெட்ரோல் பங்க்ஸில் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா E5 5% எத்தனால ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட் பேஸ்டாக இருக்குது. சரி, கொஞ்சமாச்சு நம்ம ஊரில் ஏதாவது ஒன்று பண்ணுமேன்னு இருக்கிற அந்த அப்போ இருந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சது தான் இந்த E5 அப்படின்னு இருக்கிற எத்தனால் பிளண்டிங் பெட்ரோல். இந்த 2006 இவங்க அது ஆரம்பிக்கும் போது இந்த E5 ஆல்மோஸ்ட் பைலட் ஸ்டேஜஸில் இருந்தது. 2006 2014 மெஜாரிட்டி ஆஃப் த பெட்ரோல் பங்க்ஸ்லையும், ஸ்டேட்ஸ்லையும், யூனியன் டெரிட்டரிஸ்லையும் அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, 2014 ப்ரீவியஸ் கவர்மெண்ட் மாறுற வரைக்கும் டோட்டல் எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து 1.5% தான் இருந்தது. மீனிங் 38 crore லிட்டர் எத்தனால் ப்ரொடக்ஷன். ஓகே, ஏன் இது அதிகமாக பண்ணியிருக்கலாமே? ஏன் நம்ம அப்போ வந்து நம்மக்கிட்ட சுகர் கேன் இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட வந்து அரிசி இல்லையா? இல்லை மெய்ஸ் இல்லையா? இதெல்லாம் இருந்தது தானே. அப்போ இல்லாமல் ஏன் அப்போ வந்து 1.5% இருந்ததுன்னா, இந்த 2006 இந்த பிளான் எழுதும்போது இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ரிக்டாக என்ன சொன்னாங்கன்னா, ஹெவி மொலாசஸ் அப்படின்னா சுகர் கேன்லேருந்து நம்ம சுகர் பிரிக்கும் போது கடைசியாக வர்றது தான் மொலாசஸ்லேயும் ABCன்னு இருக்குது. ஹெவி மொலாசஸ்னால் அதான் ஃபைனல் பை ப்ராடக்ட். அதுக்கு மேலே அது எதுவும் பண்ண முடியாதுன்னு இருக்கிறதுனால தான் இந்த ஹெவி மொலாசஸ்லேருந்து மட்டும்தான் எத்தனால் செய்யணும். ரீசன் என்ன? ஏன்னா அக்ரிகல்ச்சுரல் ஷார்ட்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஏன்னா இதுலேயும் அப்பவும் வந்து நம்மக்கிட்ட சுகர் இருந்தது, சுகரில் பண்ணியிருக்கலாம், ரைஸில் பண்ணியிருக்கலாம், மேஸில் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு இருந்த கைட்லைன்ஸ் படி ஹெவி மொலாசஸில் மட்டும் தான் செய்யணும். 2014 கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க வந்து பார்க்குறாங்க, என்னடா இது 1.5% தான் இருக்குது, 38 crore தான் இருக்குது. பிளான் வந்து 2030 எப்படி 20% எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஹெவி மொலாசஸ் வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணோன்னா
நம்ம எதில் வேணும்? சுகரில் கை வைக்கணும், மேஸில் கை வைக்கணும், ரைஸில் கை வைக்கணும். என்னெல்லாம் ஃபுட் கிரெயின்ஸ்லேருந்து நம்மளால் எத்தனால் கிரியேட் பண்ண முடியுமோ அங்கேருந்து எல்லாமே அந்த எத்தனால் எடுத்துகிட்டு வரணும். அதுதான் பண்ணியிருக்காங்க. 2014 2016 ஒரு பயோஃபியூவல் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த பயோஃபியூவல் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கிரெயின்ஸ்லேருந்தும் எத்தனாலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஆயில் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், யாரெல்லாம் ரிஃபைன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே ஹெவி மொலாசஸ்ன்னு இருக்கிற ஐட்டத்தை விட்டுட்டு எல்லாரும் இப்போது சுகர் கேன், ரைஸ், மேஸ் உள்ளே வந்துட்டாங்க. டேட்டா படி அதிகமான எத்தனால் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ரைஸ். ஓகே, ரைஸ். இப்போது 2026 இப்போ 38 crore எத்தனால் தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் 2014 பேஸ்ட் ஆன் ஹெவி மொலாசஸ். இப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 700 crore லிட்டர். ஓகே, இது எங்கேருந்து வந்துச்சு? இது எங்கேருந்து வர வைக்க முடியும்? அப்படின்னா சுகர் கெயின்லேருந்தும், ரைஸ்லேருந்தும், மேஸ்லேருந்தும் எடுத்துருக்காங்க. இப்போது இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குது. இந்த சுகர் கேன், ரைஸ், மேஸ் இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே தெரியுமா வரும்? இது எந்த டிபார்ட்மெண்ட்? இந்தியாவில் இந்த டிபார்ட்மெண்ட் எங்கன்னா FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க கீழே வர்றது தான் இந்த ஐட்டம். இவங்களுக்கு தெரியாமல் இதிலெல்லாம் கை வச்செல்லாம் எடுக்க முடியாது. FCIயோட வேலை என்னன்னா, நாட்டில் எப்போவுமே முக்கியமான சுகரோ, ரைஸ், மெய்ஸ், கிரெயின்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அது தேவையான டைமில் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, ட்ராட் இருக்கும்போது கொடுக்கறதுக்கு தான் FCIயோட வேலை. இந்த FCI வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு இருக்குது இந்த ரைஸ் அப்படின்றது எந்த ரைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா புரோக்கன் ரைஸ். புரோக்கன் ரைஸ்னால் என்ன? இந்த உடஞ்சி போன அரிசியோ இல்லை ஃபுல் ஃபார்ம் இருக்காத அரிசிக்கு தான் புரோக்கன் ரைஸ். இந்த புரோக்கன் ரைஸை நீ எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? இது நீ எப்படி வந்து சொல்லுவேன் இது புரோக்கன் ரைஸ், இது புரோக்கன் ரைஸ் இல்லை, ரைஸ் இல்லைன்ட்டு? இது என்ன இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் இருக்குது? அப்போது இந்த புரோக்கன் ரைஸோட டேட்டா எதுவுமே வெளியே விடலை. நித்தி ஆயோக் ரிப்போர்ட்லையோ இல்லை எந்த ஒரு ரிப்போர்ட்லையோ எவ்வளோ டன்ஸ் ஆஃப் புரோக்கன் ரைஸ் இருக்குன்னு தெரில, எவ்வளோ மெய்ஸ் டேமேஜ்னு தெரியல, எவ்வளோ டேமேஜ் சுகர் கேன்னு தெரில. ஆனால் FCIக்கு மட்டும் அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஏன் நான் இது ஒரு ஸ்கேம்னு சொல்கிறதுனா, இந்த FCIயில் இப்போ ரீசெண்டாக லார்ஜஸ்ட் டெண்டர் யாருக்கு தெரியுமா போயிருக்கு? அடானி கிட்ட தான் ஃபுல் டெண்டரும் போயிருக்கு. அந்த ஸ்டோரேஜ் செய்கிறதுக்கும், டிரான்ஸ்போர்ட்டுக்கும், லாஜிஸ்டிக்ஸுக்கும், டேட்டா என்ட்ரிக்கும் எல்லாமே. ஓகே, ஸோ FCIலேருந்து வர்றது அடானி தான் இப்போது டெண்டர் எடுத்துருக்காங்க. இப்போது இதெல்லாமே பேஸ் பண்ணி 700 crore லிட்டர்ஸ் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்டே கிடையாது. நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெரிய ஒரு பிரச்சனை இப்போ 2026 என்ன நடந்துட்டுருக்குன்னா எல் நீனோ எஃபெக்ட் பயங்கர லார்ஜ் ஸ்கேலில் போயிட்டுருக்கு. எல் நீனோ எஃபெக்டில் என்ன ஆகும்னா லெஸ் ரெயின், மோர் ஹீட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த லெஸ் ரெயின், மோர் ஹீட்டில் எப்படி உங்களால் கிட்டத்தட்ட ட்ராட் சுச்சுவேஷன்ஸ்க்கு போகும்போது எப்படி சுகர், ரைஸ், மேஸை ஹையஸ்ட் வாட்டர் கன்சப்ஷன் இருக்கிற ஐட்டம்ஸை உங்களால் செய்ய முடியும்? அது வந்து ஃபுட்டுக்காக ஸ்டோர் பண்ணுவியா இல்லை எத்தனால் ப்ரொடெக்ஷனாக பண்ணுவியா? அப்படி எத்தனால் ப்ரொடெக்ஷனாக தான் பண்ண போகிற அப்படின்னா இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து ஃபுட்டுக்கு பதிலாக நீ வந்து எத்தனால் ப்ரொடெக்ஷனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போறியா? அப்போது இது உண்மைக்கும் தேவையா? அப்போ எதுக்கு ப்ரோ E20 விட்டீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே டாலர். சிம்பிள். இந்தியாவுக்கு டாலர் வேணும். ஓகே, நம்மளோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆல் டைம் லோ. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போது டாலர் எங்கேருந்து வரணும்? நம்ம தான் ஏதாவது பண்ணணும். அப்போ நமக்கு இந்தியாவுக்கு டாலர்ஸ் வரணும் அப்படின்னா த்ரூ எக்ஸ்போர்ட்லேயும் கொடுத்த மாங்காவையும் சில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் ரிட்டனே அனுப்பிட்டாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் நம்மளோட ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் agri ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்ளம். சரி, அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்ம இந்தியா கிட்ட? அதான் வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆச்சு. செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டர். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது? நம்மக்கிட்ட இருக்க ரிஃபைன்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட். அப்போ இது யாருக்கு விற்கலாம்? மொத்த உலகத்துக்கும் விற்றா தான் என்னால் டாலர் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து செல் பண்ணுவோம். செல் பெட்ரோல் அவுட்சைட் இந்தியா, ஜென்ரேட் டாலர். சரியா? இப்போது இதென்ன பண்ணிட்டு இருக்காங்க?
இந்தியாவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது E20. நம்ம வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இதை ஓட்டி நம்ம வண்டி டேமேஜ் ஆகணும். இதை வந்து மற்ற வெளி ஊருக்கு கொடுக்கும்போது தே ஹவ் டு பை கிவ் டாலர் கொடுத்து தான் அது வாங்கணும். ஸோ இந்தியாவுக்கு வந்து டாலர் கிடைக்குது. இந்த டாலர் கிடைக்கிறனால தான் நம்மளால் இந்தியான்னு இருக்கிற பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ண முடியுது கவர்மெண்ட். பேசிக்கலி கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அவங்க பெரிய லெவலில் இதில் சொதப்பிட்டாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக வெளில போச்சு. நியூ வே ஆஃப் பிரிங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டேட்டா சென்டர்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. தட்ஸ் அ பிக் டைம் ப்ராஜெக்ட். அதெல்லாம் நம்ம எடுத்து அதை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்குள்ளே பெரிய ஒரு டைம் ஆகிடும். இப்போதைக்கு அவங்களோட ஷார்ட் கமிங்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த E20. ஆனால் இதில் பாதிப்பு ஆகிறது எல்லாருமே ஆல் இண்டியன்ஸ். இது ஏன் இது ஆல் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் அவங்க சொல்கிறது வந்து 1.9 lakh crore சேவ்டு. இது மட்டும் தான் சொல்கிறாங்க. எத்தனை வருஷத்தில்? 10 yearsல. சரியா? E20 சேவ் பண்ணல. இந்த E5 ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் கணக்கு எடுத்து பார்த்தா 1.9 lakh crore சேவ்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கணக்கில் நான் முன்ன சொன்னேன்ல, ஹோண்டா ஆக்டிவா 45 km/L தர வேண்டிய இடத்துல 35 km/L அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க கேல்குலேட்டர் மட்டும் விடுங்க. அந்த கேல்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ இன்றைக்கி சென்னையில் 107.76 per liter. இதுதான் ஒரு பெட்ரோலோட 1 லிட்டர் பெட்ரோல் காஸ்ட். இதை டிவைட் பை 45 km/L எவ்வளோ வருது? 2.39 2.39 rupees per kilometer நான் பே பண்ணுறேன். ஓகே, இதுதான் 2.39. ஒரு கிலோமீட்டர் நான் இப்போ ஓட்டணும் என் வண்டியில் போடணும் 2.39 தான் அதோட காஸ்ட்டு. நான் எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் மிஸ் ஆகுது இந்த E20 10. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பை 10 223.9 rupees வந்து எனக்கு ஒவ்வொரு லிட்டருக்கும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த 23.9ல் இந்தியாவோட ஒரு நாள் பெட்ரோல் யூசேஜ் வந்து 145 million liters. ஓகே ப்ரோ, இது இந்த கேல்குலேஷன் கொஞ்சம் டஃப் ப்ரோ. யாரும் பண்ணுங்க ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? 346 crores. 346 crores INR டெய்லி இந்தியன்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதனால? இந்த E20 ஒவ்வொரு நாளும். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 365 days போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1.9 lakh இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடும். பின் என்ன இதில் சேவிங்ஸ் இருக்குது? இது எப்படின்னா என் காசை வந்து நான் வந்து சும்மா பெட்ரோல் போட்டு வீணடிச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பாலிசியாகவும் தெரில. சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி டாலரை சேவ் பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம், கண்டுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னா யாரை முட்டாளாக்க பார்க்குறாங்கன்னு தெரில. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கவங்க எல்லாரும் படித்தவங்க தான். ஒரு 10 நிமிஷம் இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் எடுத்து நான் பார்த்த மாதிரி எல்லாராலையும் பார்க்க முடியும். இதில் இவ்வளோ எவிடெண்ட்டாக தெரியுது. எண்ட் ஆஃப் த டே மேக்ஸை வந்து உங்களால் ஏமாற்றவே முடியாது. நம்பர்ஸ் வில் டாக் த ரைட் டேட்டா. இப்போ என்ன, ஏஆர்ஐயோட ரிசர்ச் நம்பர் தானே தெரில, 4 to 6% சொன்னால் கேட்டால் கொடுக்கல, அவ்வளோதானே. மற்ற நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸில் எடுத்துகிட்டு வந்தாலும் இது ஒரு முட்டாள்தரமான பாலிசி. இதை பற்றி கேட்டால் ஏன் வந்து அவங்களுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னா இதுதான் ரீசன். அப்போ ஏன் ஒப்போசிஷன் பேசுறது இல்லை அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சுகர் மில்லு, ரைஸ் மில்லு எல்லாம் வச்சுக்கிறது காங்கிரஸும் வச்சுருக்காங்க, நிறையாவே வச்சுருக்காங்க, பிஜேபியும் வச்சுருக்காங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே சுகர் மில், ரைஸ் மில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனால் எல்லாரும் பெனிஃபிட் ஆகிறாங்க. அப்படி பெனிஃபிட் ஆகிறதுனால தான் யாரும் போய் ஸ்ட்ராங்காக அதுக்கு ஃபைட் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஆன் எண்ட் ஆஃப் த டே. ஸோ இதனால் இது பீப்புள் மட்டும்தான் முன்னுக்கு வந்து ஃபைட் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ஓவரால் திங். எனி கொஸ்டின்ஸ் ஐ கேன் ஆன்சர். பெரும்பாலான மக்களே வந்து இதை பெருசாக நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி பெருசாக புரிதல் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு அர்பனில் இருக்கிற நமக்கே இது வந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணி நீங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்றப்ப மக்களுக்கு கவர்மெண்ட் எங்கேயாவது நோட்டிஃபை பண்ணாங்களா, நாங்கள் இந்த சேஞ்ச் கொண்டு வர போகிறோம் அப்படின்றது, E20 நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் மாற்றிட்டோம், அப்படி எல்லா பம்ப்ஸ்லையும் உங்களுக்கு நீங்கள் போட்டுட்ருக்கிறது நார்மல் பெட்ரோல் இல்லை, E20 தான் மக்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களா கவர்மெண்ட்? ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க பண்ணியிருக்காங்க, மற்றபடி எங்கேயும் பண்ணல. இப்போ கூட April 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம July 29 இப்போ தான் மீடியாவே இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க E20 இருக்கிறது. அப்போது மீடியா அட்டென்ஷனுக்கே வராமல் ஒரு நேஷனல் லெவல் பாலிசி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க நோட்டிஃபை பண்ணி ரோல் அவுட் பண்ணியிருப்பாங்கன்றத டூ ஆப்வியஸ். கண்டிப்பாக மக்களுக்கு தெரியாது. சிம்பிள், அப்படி ஒரு நோட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா பெட்ரோல் பங்கில் இப்போவும் வந்து பெட்ரோல் அப்படி தானே எழுதுறாங்க,
பிராக்கெட்ல E20 ஏன் போட மாட்டேங்கிறாங்க? இல்லை நிறைய பங்க்கில் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பங்க்கில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் நார்மல் பெட்ரோல், பட் நீங்கள் ஸ்பீட் போடுங்க, ஸ்பீட் போட்டிங்கன்னா அது வந்து E20 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பங்க்கில் வந்து கன்சியூமர்ஸ்ட்டை ப்ரீச் பண்ணுறாங்க. டோட்டல் ஃபேக். அங்கேயுமே வந்து போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க, பேனர்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து பெட்ரோல் போடலாம், எத்தனால் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி தான் அவங்க இப்போவுமே அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சில பங்க்ஸ்லாம் கூட போனீங்கன்னா வச்சுருக்காங்க, அது எங்கேயாவது மூலையில் கிடக்கும், அதை பெருசாக யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்பீட் பெட்ரோல்னு சொல்கிறாங்களா, அப்படி அந்த ஆக்டேன் ரேஷியோ அதனால் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏன்னா அது வந்து மக்கள் வந்து அதை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஸ்பீட் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுலேயே வேறு அது வந்து சிலது வந்து 125லேருந்து இப்போ ஷெல்லாம் போனால் 135 ருபீஸ்க்கு கூட மக்கள் போகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஷெல்லில் போட்டால் பெட்டரான ஃபியூல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அது பற்றி என்ன சொல்லுவீங்க? ஸ்பீட் பெட்ரோல் தப்பான இன்ஃபர்மேஷன் பெட்ரோல் பங்க் கொடுக்குறாங்க. ஸ்பீட் அதுக்கப்புறமேட்டு வர நம்பர் வந்து ஒக்டேன் நம்பருக்கும் உள்ளே இருக்க பெட்ரோலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்பீட் போட்டாலும் சரி, பவர் போட்டாலும் சரி, ஷெல்லில் போய் பவர் போட்டாலும் சரி, 20% எத்தனால் மேண்டேட்டரி இருந்து தான் ஆகணும். இந்த எத்தனால் 20% இருக்கணும்னு இருக்கிறது ஒரு பெட்ரோல் பங்கோட சாய்ஸ் கிடையவே கிடையாது. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி தான் இந்தியாவோட டாப். அவங்க கீழே தான் பெட்ரோலியம் கம்பெனிஸ் வருது, பெட்ரோலியம் கம்பெனிஸ் கீழே தான் பெட்ரோல் பங்க்ஸ் வருது. இந்த பெட்ரோல் பங்க்ஸுக்கும் பெட்ரோல் கம்பெனிஸ்க்கும் எந்த ஒரு பேச்சும் கிடையாது. பெட்ரோல் மினிஸ்ட்ரி சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க சேல் பண்ணியே ஆகணும். 20% மேண்டட்ரியாக நார்மல் பெட்ரோல் இருக்கும், ஸ்பீட்லேயும் இருக்கும். எதில் இருக்காது அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான் XP100 இந்தியன் ஆயிலில் கொடுக்குறாங்க. அதான் சொன்னேன், சென்னைன்ற இருக்க சிட்டிலேயே 3 பங்கில் தான் இருக்குது. இது சென்னை விட்டு வெளிலலாம் போனால் இந்த மாதிரி ஒன்று பார்க்கவே முடியாது. அதனால் அதை ட்ரை பண்ணி இருந்துச்சுன்னா போடுங்க. மற்றபடி ஸ்பீடோ இதெல்லாம் போடுறதுல எந்த யூஸும் கிடையாது. அது 20 தான். அப்போ ஏன் அந்த எக்ஸ்ட்ரா 95 ஒக்டேன் நம்பர் வச்சு என்ன கிடைக்கும்னா பெட்டர் இக்னிஷன், ஃபாஸ்டர் ஆக்சலரேஷன். அவன் அந்த ஸ்பீடுக்கு என்ன பைக் யூஸ் பண்ணுறான்? ஸ்ப்ளெண்டரா யூஸ் பண்ணுறான்? கிடையாது. R15 இல்லை ஒரு 300cc ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, ஏன்னா உங்களுக்கு இம்மீடியட் அந்த இக்னிஷன் பிக்கப்புக்காக தான் அந்த ஹையர் ஒக்டேன், ஏன்னா ஹையர் கம்ப்ரெஷன் ரேஷியோ இருக்கிற பைக்ஸுக்கு அது யூஸ். அதுக்குன்னு ஸ்ப்ளெண்டர் போட்டோ இல்லை ஆக்டிவா போட்டோ யூஸ் இருக்கான்னு கேட்டால் நத்திங் ராங். ஆனால் அதோட ஆக்சுவல் யூசேஜ் அந்த வண்டியோட அவுட்புட்டில் வருமா கேட்டால் மைட் பி லெசர், அவ்வளோதான். இன்னொன்று, இப்போது அதர் கண்ட்ரீஸில் வந்து இப்போ US மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து E80 வரைக்கும் போயிட்டாங்க, நம்ம இப்போது E20 தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னென்னு விளக்கணும். ஒன்று. இன்னொன்று, கவர்மெண்ட் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள். ஒன்று, கச்சா இறக்குமதியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றது. ரெண்டாவது, உள்நாட்டு உற்பத்தியை, அதுவும் விவசாயம் சார்ந்த உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்றது. மூணாவது, குளோபல் வார்மிங்கு, இந்த விஷயங்கள். இந்த 3 ஒட்டி தான் நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வரோம். இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அது பயங்கரமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது மக்களை நோக்கி. அப்படின்னும் போது நம்ம மொத்தமாக அரசு சொல்கிறத நிராகரிச்சிட முடியுமா? நாம் அதான் சொல்கிறேன் சார், மொத்தமாக நிர்ணயிக்க வேண்டாம். E20க்கு எகெயின்ஸ்டாக இங்கே நானாக இருக்கட்டும் இல்லை நார்த்தில் வந்து ஆக்சுவலாக போராடுறவங்க E20 வேண்டாம்னு சொல்லி போராடல, மற்றதையும் கொடுன்னு சொல்லி தான் நம்ம போராடுறோம். அரசு இந்தியாவுக்கு நல்லதுக்காக அவங்க பண்ணுறாங்க, டெவலப்மெண்ட்டுக்காக. சரி, நல்ல விஷயம் தான். எத்தனால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ரூட் ஆயில் கம்மி பண்ணலாம், காசை சேவ் பண்ணலாம் அப்படின்றது நல்ல விஷயம் தான், நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். ஆனால் மற்ற எதுவுமே நான் தரமாட்டேன், நீ போனால் இதுதான் போடணுன்றது அது கட்டளமாக இருக்குது. எப்படின்னா நம்ம ஒரு சிட்டிசனுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். அந்த சாய்ஸ் உங்ககிட்ட இருந்து பறிக்கிற அப்படின்னா அப்போ ஏன் அதோட மீனிங்? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து இந்தியாவில் கொடுக்கலாம். இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் போய் உங்களுக்கு 10 கன் இருக்குது அப்படின்னா ஒரு கன்னில் கூட உங்களால் ஒரு E0 பெட்ரோல் கொடுக்க வைக்க முடியாதா? நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம முடியாதா? இல்லை இந்தியாவுக்கு அது சான்ஸ் நடக்காதா? இதுதான் வந்து எங்களால் நம்ப முடியல. இன்னொன்று வந்து குளோபல் வார்மிங், எல் நீனோ எஃபெக்ட் வருது. நான் அதான் சொன்னேன், எல் நீனோ எஃபெக்டில் பாதிக்கப்பட போகிறது இந்தியா பெரும்பாலுமா பாதிக்கப்படும். மான்சூன் கம்மி ஆயிடுச்சு, இந்த வாட்டி மான்சூன் ரொம்ப கம்மி. அப்போ எப்படி நீங்கள் இந்த ஃபுட் கிரெயின்ஸை செய்வீங்க? ஃபுட் கிரெயின் வச்சு நம்ம வந்து பெட்ரோல் செய்ய போகிறோமா, இல்லை இல்லாத இடத்துக்கு மக்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோமா? அப்போது E20 E80 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ நீ எல்லாரும் E80 தான் போடணும், நான் வாங்க வச்ச எல்லாமே E80, அப்போ நீ என்ன பண்ணுவீங்க? பட் அது உண்மைதானா? அதர் கண்ட்ரீஸில் இருக்கா சார்? இப்போ இந்தியாலையும் E85 பெட்ரோல் மும்பையில் 2 பங்கில் கொடுக்குறாங்க, E100 டெல்லியில் இருக்குது. இந்த 2-3 பங்கை வச்சுட்டு இந்தியாவில் E100 இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதே தான், செலக்டிவ் பேசிஸில் இருக்க தவிர E85 E100 எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸால் மட்டும்தான் அக்செப்டே பண்ண முடியும். ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸ் ஆர் காஸ்ட்லி டு ஈவன் மேக். இப்போது நம்ம சாதா ஸ்ப்ளெண்டர் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் 80,000 இருக்குன்னா அதே ஸ்ப்ளெண்டர் நான் ஃப்ளெக்ஸ் ஃபியூலில் வாங்கினா 1.1 lakh நான் கொடுக்கணும். அந்த 30,000 or 40,000 எக்ஸ்ட்ரா வந்து பிகாஸ் ஆஃப் த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள். இப்போ நீங்கள் எதை வாங்குவீங்க? சாதா ஸ்ப்ளெண்டர் வாங்குவீங்களா இல்லை ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வாங்குவீங்களா? ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வாங்கினாலுமே அது எல்லா பங்க்ஸ்லையும் அவைலபிலிட்டி இருக்கணும். இன்னொரு பெரிய பிரச்சனைனா இந்தியாவில் 90,000 to 1 lakh பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் ஆகணும் கூட யாருக்கும் தெரியாது. நான் இப்போ பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி போனதுக்கே இப்படி பிரிஞ்சிச்சு.
என் பெட்ரோல் பங்குக்குள்ளே இருக்க டேங்குக்குள்ளே தண்ணியே போகாதா? ரீஃபில்லிங் டைமில் தண்ணி போகாதா? இல்லை சீப்பேஜ் இருக்காதா? அப்போது இது உள்ள கீழே இருக்கிற பெட்ரோல் பங்கில் இருக்கிற டேங்கில் பிரியும் போது அப்போ அது கன்னில் நீங்கள் அடிக்கும்போது எது ஃபஸ்ட்டு வரும்? பிரிஞ்சு போன ஐட்டம் உள்ளே வந்துச்சுன்னா அப்போ வண்டிக்கு சேதாரம் ஆகாதா? சார் இந்த மாதிரி நிறையா காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா பூட்டான் இருக்கிற ஒரு குட்டி நாடு வேண்டாம்னு சொல்லுது அப்படின்னா அப்போ இந்தியன் இருக்க பெரிய நாடு எப்படி வந்து எந்த ஒரு டேட்டாவும் கேட்டால் கொடுக்காம நாலுலேருந்து நீங்கள் போட்டுக்கோன்னு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதுதான் எல்லாரும் வந்து இல்லை இப்போ காமன் மேனுக்கு இப்போ எக்ஸாம்பிள் 2023க்கு முன்னாடி உள்ள வெஹிக்கிளில் தான் இது வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் மேக் ஆகிற வண்டியில் இது இம்பேக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ காமன் மேனுக்கு என்ன கொஸ்டின் வரும்? சரி, புதுசாக நம்ம வண்டி வாங்கும் போகும்போது இந்த இதை செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் கடந்து போயிடுவாங்க இல்லையா? அந்தளவுக்கு இப்போ உங்களுக்கே வந்து உங்களோட பைக் பாதிக்கப்படும் போது தான் இதோட இம்பேக்ட் தெரியுது. இப்போ காமன் மேனுக்கு இதை சீரியஸாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ பெரிய விஷயம்ன்றத? சார் சீரியஸ் ஃபஸ்ட்டு மைலேஜ் ட்ராப், இம்மீடியட் எஃபெக்ட் வந்து மைலேஜ் ட்ராப் தான். அதில் எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது. கண்டிப்பாக உங்களோட கிலோமீட்டர்ஸ் கம்மியாகும். ரெண்டாவது ரிப்பேர், இந்த கார்பரேட்டர் ரிப்பேர் ஆகட்டும், ஃபியூல் டேங்க் ரிப்பேர்ஸ் ஆகட்டும், இது வந்து பீரியாடிக்காக தான் வரும். ஒரு 3 months 4 months வரும். சிம்பிளாக வந்து சென்னையில் ஒரு ஸ்ப்ளெண்டர் கார்பரேட்டரோ இல்லை பிளாட்டினம் கார்பரேட்டரோ மாற்றினா 5000 6000. ஒரு விவசாயி வில்லேஜில் கார்பரேட்டர் மாற்றினாலும் அதே காசு தான். சென்னையில் இருக்கிறவங்க மாற்ற முடியும், வில்லேஜில் இருக்கவங்களோட வருமான அளவு ரொம்ப கம்மி. அவங்க எத்தனை வாட்டி வந்து கார்பரேட்டர் மாற்ற முடியும்? இப்போ இது விட்டுனால அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃப்ளெக்ஸுவல் வண்டி வாங்க முடியுமா? ஒரு தனி மனிதனுக்கான செலவு ஜாஸ்தி ஆகும்னு சொல்றீங்க? கண்டிப்பாக சார். ஒரு வண்டியோட லைஃப் என்ன? டெக்னிக்கலி எந்த மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டேன்னா அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டான். ஏன்னா இந்த மொமெண்ட் அவங்க நம்பர் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ குவாலிட்டியான வண்டி செய்யலாம் தான் அர்த்தம். சிம்பிள் ரைட்? ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ் கேன் லாஸ்ட் 100 years to 150 years. அப்போது வண்டியில் வந்து பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. அவங்க செஞ்ச வண்டி நீங்கள் ஒழுங்காக வச்சிங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓட்டலாம். ஆனால் அதில் ஊற்றுற எரிபொருளோ இல்லை ஊற்றுற ஆயிலையோ பிரச்சனை இருக்குன்னா அப்போ அது யாருக்கு பிரச்சனை? இப்போ நான் வண்டி வாங்குறது 15 வருஷம் ஓட்டணுன்ற ஆசையில் கிடையாது. அது எத்தனை நாள் என் கூட வருதோ அத்தனை நாள் என் கூட வரட்டும்ன்றது தான் வாங்குறோம். அதனால் வண்டியை மாற்றிடுங்கன்றது ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது சொல்கிறதே தப்பு. அது என்னோட உரிமை. நான் எப்போ மாற்றணுமோ அப்போ தான் மாற்ற முடியும். நீங்கள் புதுசாக பெட்ரோல் மாற்றி விட்டுட்டு என் வண்டியை நாசமாக ட்ரை பண்ண வைக்கிறீங்கன்னா அது தப்பு யாருமே இல்லை, கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. அதனால் ஒரு நார்மல் ஆளுக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் வில்லேஜில் இது அஃபெக்ட் ஆகும்னு அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு இப்போ வண்டியாக சாப்பாடான்னு கேட்டோன்னா தேவையில்லாமல் ஒரு செலவு உள்ளே வரப்போகுது. அந்த செலவுக்கு காரணம் E20, அதுக்கு காரணம் கவர்மெண்ட். இப்போ இதுக்கு மாற்றா இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன்ஸ் 90,000 பெட்ரோல் பங்க்ஸில் ஒரு கன்லையாவது நீ வந்து E0, அதான் எத்தனால் இல்லாத பெட்ரோலை நீங்கள் கொடுங்க. இந்த XP100, இந்த XP100க்கெல்லாம் விலை வந்து பார்த்தீங்கன்னா 167 rupees. இந்த 167 எதனால் வருதுன்னா இந்த ஒக்டேன் நம்பர் ஹையாக இருக்கிறனால. அவ்வளோலாம் ஒக்டேனே கொடுக்க வேணாம், வெறும் E0 பெட்ரோல் எத்தனால் இல்லாமல் நீ பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன ஆகிட போகுது? இப்போ எத்தனாலுக்கு 107 கொடுத்துட்ருக்கான். சரி, இப்போது 115 கொடுத்துட்டு போங்க. நான் சொல்கிறேன், இது குத்திங்க வச்சுக்கோங்களேன், எவனோ E20 போட மாட்டாங்க. ஏன்னா இதில் மைலேஜ் ஜாஸ்தி இல்லை சார். 10 கிலோமீட்டர் எனக்கு E20 மிஸ் ஆகுது, நான் இதில் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் எதுக்கு வந்து E20 போடணும்? என் வண்டி டேமேஜ் பண்ணிக்கணும், கார்பரேட்டர் மாற்றணும், 115 ரூபா குத்தி இது போட்டு போயிடுவேன். அதனால மக்கள் வந்து இது கொடுத்தாங்கன்னா இதான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே போல் அப்கமிங் எத்தனால் 20% எல்லா பிராண்ட் பெட்ரோல்லையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாக ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட அந்த குவாலிட்டி இருக்கும். அது இல்லாமல் நார்மலாக நம்ம இந்தியன் ஆயிலையோ பாரத்லையோ நம்ம போடுறப்ப அது ஒரு குவாலிட்டியில் இருக்கும், ஸ்பீடு வந்து அது ஒரு குவாலிட்டியில் இருக்கும். இந்த எத்தனால் எல்லாத்துலேயுமே 20% கலக்கும்போது அதோட குவாலிட்டி வேரி ஆகும்ல. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாருமே எது பெட்டராக இருக்கோ அதை நோக்கி தானே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த நார்மல் சேல் அப்படிங்கிறது அவங்களுக்கு லாபம் இருக்காது. வாட் இஸ் குவாலிட்டி இன் பெட்ரோல்? நத்திங். இப்போது நீங்கள் பிராண்ட் ABCD எவ்வளோ பிராண்டாக வச்சுக்கலாம். அவங்க இது எல்லாமே செய்ய வேண்டியது ஒரே காமன் க்ரூட் ஆயில் தான், கச்சா எண்ணெய் ஒன்று தான், அதே பேரல் தான். கம்பெனிக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆகி தான் மாறப்போகுது. கலர் மாறும். நீங்கள் ஷெல்லில் வாங்குற இதுன்னு ஒரு மைல்டு எல்லோ கலரில் இருக்கிற வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் ஹெச்பியில் போனீங்கன்னா ஒரு ரெட் கலர் கொடுப்பான், இந்தியன் ஆயிலில் போனீங்கன்னா இன்னொரு டார்க் எல்லோ கொடுப்பான். பெட்ரோலுக்கு கலர் கிடையாது, அவங்க ஆட் பண்ணுறதா கலர். அதுக்கப்புறம் என்ன அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஷெல்லுக்கு அப்படின்னா, ஷெல் வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது, இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் கம்பெனி. அடிஷ்னல் டேக்ஸஸ் வில் டெஃபினெட்லி கம் இன் அங்கே. ரெண்டாவது, இந்த ஒக்டேன் நம்பர் இந்த 100 இருக்குல்ல, மினிமம் 87 மெயின்டைன் பண்ணணும். மேனுஃபேக்சர் கைட்லைன்ஸ் பேர் மினிமம் 87 மெயின்டைன் பண்ணணும். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்பெஷல் பிராண்ட் ஷெல் அவங்கள ஒரு 90 மெயின்டைன் பண்ண முடியுதா? அந்த 3 எக்ஸ்ட்ரா ஒக்டேனுக்கு வந்து ஒரு அதிகமாக காசு வாங்கலாம். இவ்வளோ தான் குவாலிட்டி டிஃப்ரென்ஸை தவிர பேஸ் ப்ராடக்ட் 87 கீழே யாரெல்லாம் விற்கவே கூடாது. அது வந்து மினிஸ்ட்ரியோட மேண்டேட்டரி கைட்லைன்ஸ். ஸோ குவாலிட்டின்னு இருக்கும்போது ஒக்டேன் 87 மேண்டேட்டரி எல்லாரும் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக மாறும், அவ்வளோதான். இல்லை, இப்போது ஆப்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்யூஷன்னா ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம்.
இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ நார்மலாக காமன் மேன் E20னால இவ்வளோ இம்பேக்ட் ஆகும்போது ஆப்வியஸாக காமன் மேன் அந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவான். இப்போ கவர்மெண்ட் யோசிக்க தானே செய்யும். நம்ம ஏன் ஆப்ஷன் கொண்டு வந்தால் மக்கள் கண்டிப்பாக E20 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் அந்த விதத்துலையும் யோசிக்க தானே செய்யும். அப்புறம் எப்படி நம்ம வந்து போக போக அதை மேண்டேட் பண்ணிடுவாங்க. என்ன எது சார் எதை மேண்டேட் பண்ணுவாங்களா? இந்த 20% இப்போ எத்தனால் மிக்ஸ் ஆகுறது, அதுவும் நம்ம ஹை குவாலிட்டி கொடுத்து ஹை அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரியான ஒரு நிலைமையை மேண்டேட் பண்ணிடுவாங்களா? இப்போ மேண்டேட்டில் தானே இருக்கு. உங்களுக்கு இப்போ வேறு ஆப்ஷனே இல்லையே. இப்போ பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்கில் போயிட்டு எனக்கு எத்தனால் இல்லாத பெட்ரோல் கேளுங்களேன். இல்லை அதான் இப்போ நார்மல் பெட்ரோலுக்கும் இப்போ பவர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷெல் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் நமக்கு அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அது குவாலிட்டியாக இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் மைலேஜ் தருங்கிறப்ப அதை நோக்கி தானே போவாங்க சார். அதான் சொல்கிறேன் சார். அந்த குவாலிட்டின்னு இருக்கிறது ஒரு கேம் ஆஃப் எக்ஸ்ட்ரா மணி. ஓகே, நான் அதான் சொல்கிறேன். ஸ்பீட் 95 R15ல போடுறீங்களா, அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்பீட் 95 ஒரு ஹோண்டா ஆக்டிவாவில் போடுறீங்களா, பெரிய அட்வான்டேஜ் இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து சாதா பெட்ரோலே போட்டு போடலாம். அப்போது அந்த எந்த வண்டிக்கு எந்த பெட்ரோலோட ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுமோ அதில் போட்டால் தான் அதோட கரெக்டான பெனிஃபிட்டே கிடைக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா வந்து உங்களோட நார்மல் பெட்ரோல் அந்த கேட்டகரியில் விழும். சில பைக்ஸ் அண்ட் சில கார்ஸில் சில ஆட்டோமொபைல்ஸ் மட்டும்தான் ஸ்பீட், அதில் லக்ஸரி கார்ஸ் மட்டும்தான் XP100. லக்ஸரின்னு சொல்கிறது ஃபெராரி, லம்போகினி, ரோல்ஸ் ராய்ஸ், இவங்களுக்கு எல்லாம் மட்டும்தான் XP100 கேட்டகரியிலேயே விடும். இன்றைக்கி நிதின் கட்கரி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பெட்ரோல் வேணும்னா இப்போ XP100 போட்டுக்கோன்னு சொல்கிறாரு. இது ஒரு பேச்சா? இது ஒரு யூனியன் மினிஸ்டர் பேச வேண்டிய பேச. எத்தனால் வந்து எனக்கு வேணாம், எனக்கு பியூர் பெட்ரோல் போடுனா இப்போ XP100 போட்டுக்கோ. அப்போ நானும் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கேன், நானும் ஃபெராரி வச்சுருக்கேன். ஒரு சாதா மனுஷன் இன்னும் ஒரு ஃபெராரி ஓனருக்கும் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் ஓனரும் ஒன்றா இந்த பேச்சு பேசிகிட்டு இருந்தால், இப்போ நீங்கள் கேட்குறதுல கவர்மெண்ட் இதை பற்றி யோசிக்கலையா, மக்கள் போட மாட்டாங்க அப்படின்னா அப்போ கவர்மெண்ட் ஒழுங்காக வந்து அவங்கள மேனேஜ் பண்ணலன்னு தானே அர்த்தம். மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன் எங்களை ஏமாற்றணும்? மக்களை ஏமாத்துறது தப்பு தானே. மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு டாலர் மேனேஜ்மெண்ட் இல்லை, நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு வேறு வழி தெரில, நான் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் இந்த ஏமாற்றிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொல்கிறது தான் நம்ம வேலை. அது சொல்லலை அப்படின்னா நாளைக்கு சாதா மனுஷங்க தான் இதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தது காரணம் அந்த E85, E100லாம் நிதின் கட்கரி வந்து ஃப்யூச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதுதான் ஃப்யூச்சரை நோக்கி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவலோட வெஹிக்கிள் வந்து காஸ்ட் அதிகமாகுது. நமக்கு அப்படியுமே பார்த்தா கூட எத்தனால் கலந்த பெட்ரோலுமே நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு என்ன ப்ரைஸில் விற்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து அவங்க கேட்ட மாதிரி மற்ற கவர்மெண்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே நார்மல் பெட்ரோலுக்கும் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலுக்கும் இருந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. அவங்களுக்கு அதனால் கன்சியூமருக்கு ரியலி ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆனாலும் பெட்ரோலோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு ஒன்று இருக்குது. பட் இந்தியாவில் வந்து E85 வந்து ஒரு 12 ரூபா தான் கம்மின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி அந்த 12 ரூபா கம்மினால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆக போகுது, ரெகுலர் பீரியட்ஸில் சர்வீஸ் வரப்போகுது. இன்னொன்று வந்து நமக்கு வண்டியோட வெஹிக்கிள் காஸ்ட்டுமே வந்து ஒரு காராக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக அந்த வேகனார்லாம் பார்த்தோம், அதுலலாம் வந்து ஒரு 3 to 4 lakhs வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது காரில். ஃப்ளெக்ஸிபிளுக்குமே போனாலுமே அது ஒரு சொல்யூஷனாக இல்லையே. அது சொல்யூஷன் இல்லை, அது சொல்கிறது உண்மை. அது வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து அது ஒரு சொல்யூஷனாக சொல்கிறாங்க அப்படின்னு அதுதான் சார் எங்களுக்கு வந்து தெரில. ஏன் இதை சொல்யூஷனாக சொல்கிறாங்க, இது என்னத்துக்கு வந்து கூவி விற்கிறாங்க சார். கவர்மெண்ட் வந்து அது ரொம்ப பிராண்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இது எதையும் பிரச்சனை இல்லைன்றாங்க. சரி, ஒரு பாலிசியை இது வரைக்கும் நான் இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து இந்த அளவுக்கு பிராண்டிங் சார் லிட்டரலாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட அவங்க பே பண்ணி இதை பற்றி பேசுங்க, பிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பாலிசிக்கு நீங்கள் இறங்கி பண்ணுறீங்கன்னா அப்போ அதில் ஏதோ தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். பேசிக்காக இந்த கேல்குலேஷன்ஸோ இல்லை இந்த அளவுக்கு ரிசர்ச்சோ நீங்கள் சும்மா ஒரு ChatGPTல போட்டாலும் இவ்வளோ வந்துடும். இதுக்கு வந்து ஒரு புக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளெக்ஸ் ஃபியூவலுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இந்தியாவில் மெயினாக கிடையாது. ஏன்னா ரீசன் சொல்கிறேன், இந்தியன் ரோட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல்ஸ். ஏன்னா எத்தனாலுக்கு வந்து கேலோரிஃபிக் வேல்யூ கம்மி, பெட்ரோலுக்கு அதிகம். 1 லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குமோ அதே 1 லிட்டர் எத்தனால் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜே கிடைக்காது. திஸ் இஸ் சயின்ஸ், இதை பீட்டே பண்ண முடியாது. அப்போது E85 இல்லை E100 எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் எப்படி அடிச்சுட்டே இருப்பீங்களா இது? அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அதில் ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே இல்லையே. இன்னைக்கு கூட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாகும்போது கூட E20 ப்ரைஸ் கம்மியாக ஆகலை. இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மி ஆன டைமில் இவங்க கம்மி பண்ணல. அதுக்கு என்ன தெரியும் ரீசன் சொன்னாங்க, ஆயில் கம்பெனிஸ்லாம் கொஞ்ச நாள் லாஸில் இருந்தது, அதனால நாங்கள் மேட்ச் பண்ணிக்கிறோம். இது எனக்கு புரியல. நீங்கள் கவர்மெண்ட்டை வந்து மக்களுக்காக நடத்துகிறீங்களா, இல்லை ஆயில் கம்பெனிஸ்க்காக நடத்துகிறீங்களா, இல்லை செல்ஃப் பெனிஃபிட்டாக நடத்துகிறீங்களா? இட்ஸ் கம்ப்ளீட்லி unknown. So data wise இந்த பாலிசி ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது as brother said absolutely nothing to benefit, only to lose more and more.
அதே மாதிரி இப்போ சில மேனுஃபேக்சர் பிராண்ட்ஸ் வந்து டெலிபரேட்டாக சொல்லிட்டாங்க எங்களால் வந்து E20க்கு வந்து நாங்கள் அதுக்கான இதை வந்து நாங்கள் வெஹிக்கிள்ஸ் மேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட்லீஸ்ட் வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து அதை சர்வீஸ்லேருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதை வந்து அதை கவரேஜ் பண்ணுறது கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுவாங்களா? ஏன்னா சில ஐசிஐசின்னு நினைக்கிறேன் ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து டெலிபரேட்டாக சொல்லிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கவர் ஆகாது. ஆக்சுவலாக நியூ பாலிசி எடுக்கிறவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லையுமே தெளிவாக போட்டுறாங்க. இப்போ E20 காம்பேக்டபுளாக இருந்தால் கூட உங்களுக்கு ஃபியூவல் பம்ப்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்ன பிரச்சனைனா E20னால மட்டும் கிடையாது. இப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு E20னால இல்லாமல் வேறு ப்ராப்ளம்னால எனக்கு ஃபியூவல் பம்பில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதை கிளைம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட்டோட இந்த முடிவால் அந்த பார்ட்ஸ் மட்டும் பாதிக்கல வண்டியில். இது பிரச்சனை இருக்குது. இப்போது எந்த மேனுஃபேக்சரர் தைரியமாக வந்து இது டுபாக்கூர்னு சொன்னது யார் தெரியுமா? BMW. ஏன்னா அவன் இந்தியா இல்லை, ஃபோர்டுன்னு சொல்லிட்டு ஆமாம் ஃபோர்டுன்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அவன் இந்தியா இல்லை, அவன் யாருக்கு பயப்படணும்? உள்ளூரில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சர் கூட இதை பற்றி சொல்லவே இல்லை. அதுக்கு நம்ம மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனுங்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சீரியஸாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சுட்டு நாங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக E20 வந்து உங்கள் பழைய வண்டியில் எல்லாமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பேச்சு பேசினானுங்க. அப்படி E20ல் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக மாற்றி தரணும்னு ஒருத்தவங்க கூட பேசல. அந்த பேச்சே அடிப்படல. இப்போ சார் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸில் அந்த ஐசிஐசி லோம்பார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அப்புறம் பேக் எடுத்தாங்க. என்ன ஒரு 24 ஹவர்ஸில் பேக் எடுத்தாங்க. அது எப்படி பேக் எடுத்திருப்பாங்க? யார் கொடுத்த ப்ரெஷர்னால அதை எடுத்திருக்கோம், கவர்மெண்ட் கொடுத்த ப்ரெஷர்னால தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே விடுங்க. நிதின் கட்கரியோ இல்லை ஹர்தீப் சிங் புரியோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல E20னால. எப்படி இந்தியாவில் இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல அப்படின்னா உன் கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் டுபாகூர். ஏன் சொல்லவா? சார் இப்போ என் வண்டி நிற்கிது, ரோல் டப்புன்னு இருந்துச்சுன்னா நான் என்ன ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போவேனா இல்லை பக்கத்தில் இருக்க மெக்கானிக் கிட்ட போவேனா? பக்கத்தில் இருக்க மெக்கானிக் கிட்ட தான் போக முடியும். அவன் சரி பண்ணி கொடுத்துருவான். அவன் என்ன டேட்டா என்ட்ரி சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் எரைஸ்ட் E20னால வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்டர் பண்ண முடியுமா? முடியாது. சரி ஓகே, நான் தள்ளிட்டு ராயல் என்ஃபீல்டில் போனாலும் அவனுக்கு அது E20ன்னு தெரிஞ்சாலுமே அவன் ஃபியூல் பம்பை மாற்றினாலுமே அவன் என்ன கமெண்ட் செக்ஷனில் போடுவானா E20னால வந்த பிரச்சனைன்னு? பண்ண மாட்டான். அப்போது எப்படி வந்து இவங்களால ட்ராக் பண்ண முடியும்? ட்ராக்கிங் மெக்கானிசம்லாம் கிடையவே கிடையாது. அதனால நரேட்டிவ் 1 இந்தியாவில் யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறது ராங் நரேட்டிவ். அந்த மாதிரி ஒன்று செட்டே பண்ண முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க சொல்கிறதுனால அங்கே பிரச்சனை இல்லாமல் ஆக போதில்லை. அப்புறம் ரீசெண்டாக ஏபிவிபி ஒரு ரிப்போர்ட்டர் அவர் கூட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டிருக்காங்க, நான் அவங்க ஒரு ஹோண்டா சிட்டி கார் வச்சுருந்தாங்க, எனக்கு தான் மைலேஜ் கம்மியாகிடுச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன தெரியும் சொன்னாங்க, உங்களாலெல்லாம் மைலேஜ் கால்குலேட்டே பண்ண முடியாது. ஏன்? அது என்ன இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் காம்ப்ளெக்ஸ் மேக்ஸா? என்ன தெரியுமா சார் சொன்னார் நிதின் கட்கரி? அது நீங்கள் ஷோரூமுக்கு போனோம், ஷோரூமில் ஸ்பெஷல் கருவி இருக்குது, அந்த கருவியில் மட்டும்தான் உங்களால் மைலேஜ் செக் பண்ண முடியுமா? அந்த கருவி என்ன தெரியுமா? டைனோ. அது எங்கே தெரியுமா இருக்கும்? இந்தியாவோட டாப் R&D ஃபெசிலிட்டிஸில் மட்டும்தான் ஒரு டைனோ டெஸ்டிங் இருக்கும். மனுஷன் என்னெல்லாம் பேசணுன்ட்டு இருக்கு. அதான் சொல்கிறேன், பிராண்டிங் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் பேச முடியுமோ. பெட்ரோல் நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் ஐன்ஸ்டைன் வரைக்கும் போயிட்டாரு. இந்த நீட் பிரச்சனைனால கொஞ்ச நாள் ஆஃப் ஆகிருக்காரு. அதான் உண்மை. ஒரு 2 வாரமாக ஆள் பிக்சர்லேயே இல்லை. இப்போ திருப்பி வந்திருக்காரு. சொல்லுங்கள் சார். பிரதர், ஈரான் வார் மட்டும் இப்போ நடக்காட்டி இந்த E20 பெட்ரோலை ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்களா கவர்மெண்ட்டு? வாய்ப்பு கம்மி தான். கரெக்டு. ஈரான் வார் நடக்காமல் போயிருந்தா அவங்களால ப்ரொமோட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை ஒரு சாதகமாக எடுத்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களோட ஆக்சுவல் E20யோட ரோட் மேப் படி என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்குன்னா 2030 தான் போட்டிருக்கணும். இதுதான் ஆக்சுவல் இந்தியாவோட ரோட் மேப்பில் இருந்தது. 2030 தான் E20 இருக்க கான்செப்டே உள்ளே வந்துருக்கணும். வார்னால 5 இயர்ஸ் கம்ப்ரஸ் பண்ணிட்டானுங்க. எப்படின்னு தெரில, ஏதோ மேஜிக் பண்ணி 2026க்கே லான்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ சார் கேட்ட மாதிரி வார் இல்லைன்னா இது நடந்திருக்குமான்னு கேட்டால் தேவை இருந்திருக்காது. ஆக்சுவலி அதை கவர்மெண்ட் வந்து பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை பற்றி பேசினா ஆன்டி இண்டியன் இல்லை, அதுக்கப்புறம் என்ன அனுப்பிடுவாங்க. இப்போ ஆக்சுவலாக குளோபல் வார்மிங் பற்றி பேசும்போது பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணணும், இண்டிவிஜுவலாக தனி மனிதர்கள் வந்து அவங்களோட வெஹிக்கிளை கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டெல்லியில் கூட சில ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே கல்லில் 3 மாங்காய். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கச்சா இறக்குமதி, அப்புறம் விவசாய உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி பொருள், அப்புறம் வந்து அந்த பெட்ரோலோட விலையை கம்மி பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்துக்காக ஏன் வந்து நம்ம வந்து நாட்டுக்காக நம்ம வந்து இப்போ இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுற வெஹிக்கிளை யூசேஜை கம்மி பண்ணக்கூடாது, கம்மி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வி வருது இல்லை? கச்சா எண்ணெய் இல்லை வண்டியில் வர எமிஷன்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு அதிகமான நீங்கள் அக்ரிகல்ச்சரில் சுகர் கேனோ இல்லை மெய்ஸோ ரைஸோ நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற CO2 எமிஷன்ஸ் அதிகமாக தான் ஆக போகுது. ப்ளஸ் வாட்டரும் கம்மியாக தான் போகுது. ஸோ இது ரெண்டும் ஒன்றா, ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஸோ சாப்பாடும் பெட்ரோலும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சாப்பாடும் பெட்ரோலும் ஒன்றா, சாப்பாடு தானே முக்கியம், பெட்ரோல் செகண்டரி தானே.
அதில் வர எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் BS3 BS4 BS6 இருக்கிற எமிஷன் நார்ம்ஸ் போட்டு அவ்வளோ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் போட்டுட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பெரிய ஜோக் என்னன்னா பெட்ரோலோட எமிஷன் கம்மி. உலகத்தில் அதிகமாக எமிஷன் கொடுக்குறது வந்து டீசல். அப்போ வந்து நீங்கள் வந்து E20 பெட்ரோல் எடுத்து வந்துடக்கூடாது, டீசலை தான் ஆல்டர்னேட்டிவ் பண்ணிருக்கணும். அதுக்கு எதுவுமே பண்ணலை. அப்படின்ட்டு இருக்கும்போது எந்த வகையில் ஒரு பெட்ரோல் வண்டியோட எமிஷன்ஸ் தான் சேவ் பண்ணுறாது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அந்த நரேட்டிவே தப்பு. டீசலுக்கு என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. டீசலோட எமிஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. NOx வந்து அதிகம், நைட்ரஸ் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் வந்து அதிகம் அதில். அதனால அந்த நரேட்டிவ் வந்து பை பண்ண முடியாது சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் படித்து அறிவோடு இருக்கிற இந்தியன்ஸ் இருக்கிறதுனால இந்த நரேட்டிவ் செல்லாது. அதனால கவர்மெண்டோட அந்த 3 நரேட்டிவ்ஸில் கண்டிப்பாக ஃப்ளாட் நரேட்டிவ். இட் இஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவ்ட் பர்ஃபெக்ட் நரேட்டிவ் கிடையாது. இல்லை இந்த E20 பெட்ரோலில் மட்டும் ஸ்பெசிஃபைடாக கலக்கிறதுக்கான ரீசன் என்ன? யூசேஜ் வைஸ் பார்த்து அந்த இதை கொண்டு வராங்களா இல்லை எப்படி நம்ம புரிஞ்சு? டீசலில் கலந்தால் வண்டி ஓடாது ப்ரோ. இல்லை சிம்பிள். ஏன்னா டீசல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெவி லாரிஸ் இல்லை ஹெவி மிஷினரிஸ் தான் யூஸ் ஆகும். டீசலோட பவர் அவுட்புட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து டீசல் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் பயோஃபியூல் இருக்குது. பயோஃபியூலை நம்ம நாட்டில் இன்னும் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்து பிளெண்ட் ஆகலை. இன்னும் நம்ம டீசல்லே தான் இருக்கும். ஏன் ரீசன் அப்படின்னா மெயின் நம்ம லாரி எல்லாமே வந்து இந்த ஹில் ஏரியாஸில் போகும். அதை நம்ம லாரி டன்னேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் லாட் ஏற்றுவாங்களா சொல்லுங்கள்? எவனும் கிடையாது. 3 டன் இருக்கிற லிமிட்டில் 10 டன் எடுத்துகிட்டு போவோம் நம்ம லாரியோட டிரைவர்ஸ். நம்ம நாட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்படி பண்ணாங்க வச்சுக்கோங்க. டீசல் எதாவது பண்ணால் இப்போது ஒரு மேக்ஸிமம் லோடில் லாரி 3 கிலோமீட்டர் மைலேஜ் தரும்னா இதெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. லாரி எல்லாருமே ஸ்ட்ரைக் போயிடுவாங்க. நம்மளோட நாட்டோட பேக் போன் இஸ் லாஜிஸ்டிக்ஸ். இந்தியாஸ் பேக் போன் இஸ் லாஜிஸ்டிக்ஸ். அதுவும் ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் ஃபைனல் லாஜிஸ்டிக்ஸ். அதில் போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா ஃபஸ்ட் அடி வாங்குறது சாப்பாடோட ஃபுல் இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு அதில் கை வைக்க மாட்டாங்க ப்ரோ. நான் அந்த டீசலில் கை வச்சாங்க வச்சுக்கோங்களேன், அவுட். சார் பெட்ரோல் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டீசலில் தான் இருக்காங்க. ஹெவி மிஷினரிஸும் டீசலில் தான் இருக்காங்க. ஸோ கமர்ஷியல் தான் பிஸ்னஸ், பேக் போன், லாஜிஸ்டிக்ஸ். இதில் நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். மீனிங் இந்தியா ஆஸ் அன் எக்கானமியே ஆஃப் ஆகிடும். ப்ரைவேட் வெஹிக்கில் நான் கை வச்சுட்டு போகிறேனே. ஆனால் ப்ரைவேட் வெஹிக்கில் கை வச்சது என்ன பிரச்சனைனா பூர் பீப்புளோட ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாகவே அடி வாங்குது. ரிச் ஹேஸ் நோ ப்ராப்ளம். அவன் XP100 போடுறான், 95 போடுறான், வண்டி மாற்றிட்டு போகிறான். ஆனால் ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பூர் பீப்புள் தானே. ஸோ அதனால் பெட்ரோலில் கை வைக்கிறதா பெட்டர்னா அதில் பெனிஃபிட்டே இல்லாமல் தான் கை வச்சுருக்காங்க. சார் கேட்ட மாதிரி டீசலில் கை வச்சு பாருங்களேன். ஐசோபியூட்டனால் நான் லான்ச் பண்ண போகிறேன்னு சார் சொன்னார். அதுக்கப்புறம் அது பேச்சே இல்லை. விட்டுருந்தா ஒன்றும் இல்லை, லாரி யூனியன் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், முடிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அதோட ப்ரைஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதோட பவர் அவுட்புட் கம்மியாகிடும். அவங்களே அவ்வளோ பேரல்ஸ் ஆஃப் டீசலை வந்து ரிசர்வில் வச்சு தான் ஹில்லில் போவாங்க. மைலேஜ் அவங்களுக்கு இருக்கிறதே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் லிட்டருக்கு மைலேஜ். அதையும் இல்லாமல் போச்சுன்னா லாரியெல்லாம் நின்றுடும். அதனால பண்ண மாட்டாங்க. லைக் இப்போ வந்துட்டு இப்போ பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து என் பைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சடனாக ஆஃப் ஆகுது. லைக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இது ஆகலை எனக்கு. ஏன்னா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். எனக்கு E20ன்றதே பேசிக்காக நாலேஜ் எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் பங்க் போவோம், சரி ஏதோ பெட்ரோல் போடுறோம், லிட்டர் கணக்கில் போட்டு நம்ம மட்டும் ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். லைக் இப்போ தான் அதை பற்றின நாலேஜும் கிடைக்கிது. இது மாதிரி வந்துட்டு இந்த E20 பெட்ரோல் போடுறதுனால பைக்குக்கு மோஸ்ட்டாக ஏகப்பட்ட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? லைக் வந்துட்டு ஏதாவது ஒரு காமனான ஒரு இதுவா இந்த மாதிரிலாம் இருக்கா? பைக் என்ன பைக் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து கிளாமர். ஓகே, மெயின் ஹை கம்ப்ரெஷன் வெஹிக்கிள்ஸ்க்கு பிரச்சனை வரும். எக்ஸாம்பிள் நான் ஹிமாலயன் யூஸ் பண்ணுறேன். ஹிமாலயில் பவர் ட்ராப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா அது ஒரு ஹை டார்க் வண்டி. ஓகே, நான் XP100 போட்டு ஓட்டுவேன். உங்களுக்கு அந்த பூஸ்டாக இருக்கட்டும், அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த E20 வந்ததுலேருந்து அது ஒரு டீசல் வண்டி மாதிரி தான் ஓடும். கொஞ்ச நேரம் நான் பிடிச்சி வச்சா அது வரும், ஸ்பீட் எப்பயோ வரும்போது தான் நான் தாண்டி போக முடியும். ஃபஸ்ட்டு ட்ராப் சிம்டம்ஸில் மைலேஜ் ட்ராப், பவர் ட்ராப். அப்புறம் ஃபைனல் சிம்டம் தான் வண்டி ஓடிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆகுது. அப்படி ஆஃப் ஆகுதுன்னா ஃபியூயல் பம்ப் அவுட். ஆமாம், வண்டி ஓடிட்டே இருக்கும்போது ஃபியூயல் பம்ப் அவுட்டுன்னு தான் அர்த்தம். அதுக்காக மேலே ஒன்றும் இல்லை. அப்புறம் ஃபியூயல் பம்பை மாற்றி தான் போடணும். ஒரு XP100 3 இடத்துல தான் இருக்குனீங்களா? எந்த இடம்? சென்னையில் அடையார் இந்தியன் ஆயில், ட்ரைடன்ட் ஏர்போர்ட்டுக்கு வெளில இருக்குது, ட்ரைடன் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது. அப்புறம் அது பேர் என்ன, வுட்லேண்ட்ஸ் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது. 3 பேரும் இருக்குது. நீங்கள் போய் கேட்கும் போதெல்லாம் இருக்காது. இல்லை, ரீசன் சொல்லிடுறேன். ஏன்னா அவன் கொஞ்சோண்டு தான் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அது யாருக்கு தெரியுமா? லம்போகினி, ஃபெராரி, அது சூப்பர் கார்ஸ் வச்சுருக்க சென்னையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் டைரக்ட் கால்ஸ் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ஃபியூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வச்சுக்க ஒரு மினிமம் குவான்டிட்டி தான் இருக்குது. அதில் எல்லாரும் போய் நம்ம போய் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன். ஒன்று பம்ப் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணுமா நம்மளுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடுது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மி குவான்டிட்டி, மேக்ஸ் டு மேக்ஸ் எனக்கு ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லை, அதனால் வாங்க முடியாது. இன்று அரசியல் பலக நிகழ்ச்சியில் வந்து E20 பெட்ரோல் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறது சச்சின் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.